Hi friends, welcome to Tamil Crypto. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வந்து பிட்காயின் வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்து கீழ போயிருச்சு. எலான் மஸ்க் ட்வீட்னால தான் வந்து நேத்து $57,000 அந்த பிட்காயின் வந்து நேத்து இன்னைக்கு மட்டும் 45,000 வரைக்கும் வந்து கீழே போயிடுச்சு. ஸோ பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும். அதுக்கப்புறம் பினான்ஸில் நடந்த ஒரு சில ப்ராப்ளம் இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெஜ்ரெக்ஸில் வந்து இன்றைக்கி இந்த ஷிபு காயினோட பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ என்னங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா வெஜ்ரெக்ஸ் ஸ்கேம்னு சொல்லி ஏகப்பட்ட நீங்கள் வீடியோஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிரச்சனை நீங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருவோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன கேட்டால் வந்து இன்றைக்கி வந்து டெஸ்லாவோட CEO வந்து எலான் மஸ்க் வந்து ட்வீட் பண்ணுறாங்க. என்ன ட்வீட்னு கேட்டால் வந்து இந்த மாதிரி வந்து பிட்காயினை வச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கார் வாங்காத நிப்பாட்டுறோம், டெஸ்லா கார் வாங்காத நிப்பாட்டுறோங்கிற மாதிரி ட்வீட் பண்ணுறாரு. இதுக்குமே இருந்துச்சு. ஸோ அவர் தான் இப்போ கொண்டு வந்தார், ஒரு 6 மாதம் முன்னாடி கொண்டு வந்தான்னு நினைக்கிறேன். இப்போ நிப்பாட்டுறோம். ஏன் நிப்பாட்டுறோம் கேட்டால் வந்து பிட்காயின் மைனிங்னால இங்கே இருக்க ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் வந்து பெரிய வந்து வேஸ்ட்டாக போகுது, இங்கே இருக்க சுற்றுச்சூழலுக்கு வந்து பெரிய வந்து பாதிப்பு ஏற்படுதுங்கிறனால நான் நிப்பாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் வந்து டெஸ்லா வந்து எந்த விதத்துலையும் வந்து எந்த காயினும் விற்கல. டெஸ்லா வில் நாட் பி செல்லிங் எனி பிட்காயின் அண்ட் வீ கேன் இன்ஸ்டன்ட் யூஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் as soon as மைனிங் டிரான்சாக்ஷன் சஸ்டைனபிள் எனர்ஜி. ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறாருங்க. ஸோ இதான் இன்றைக்கி இந்த ஒரே ஒரு ட்வீட்னால வந்து இன்றைக்கி டோட்டல் மார்க்கெட்டே வந்து பெரிய வந்து ஒரு கிராஷ் ஆகிடுச்சு. 58,000லேருந்து 45,000 வரைக்கும் இந்த ஒரு ட்வீட்னாலே வந்து மொத்தத்தையும் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதை படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, என்னென்ன சொல்கிறா மாதிரிங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓப்பனாக சொல்லலாம் வந்து இதை தான் நான் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். என்னோடய வீடியோ நீங்கள் ஸ்டார்ட்லேயே ஃபாலோ பண்ணி தான் நான் சொல்லியிருப்பேன். இங்கே இருக்கிற பில்லியனர்ஸ் வந்து அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, கூச்ச நாச்சமே பட மாட்டாங்க. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுமா, சாணியை கூட வந்து மல்லிகைப்பூன்னு சொல்லி விற்பாங்க. அதே இது உங்களுக்கு காசு வேணாமா, அதே இந்த மல்லிகைப்பூ வந்து நீங்கள் வச்சிங்கன்னா பெரிய ஆபத்து, ஸ்மெல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அடிச்சு விடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிட்காயினை பற்றி பேசும்போது வந்து இவருக்கு தெரியாதா, அந்த மாதிரி பிட்காயின் மைனிங்னால வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னு தெரியாதா அவருக்கு. ஸோ அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் வச்சு சம்பாதிக்க நினச்சாரு. பிட்காயின் டிப்பில் வாங்கினார், பெரிய லெவலில் கொண்டு போனார், அதை விற்றார். அடுத்து வந்து டோஜி காயின் எடுத்தார், அதை அவர் பின்னாடியே வந்து பை பண்ணி வச்சுருந்தார். அடுத்து அதை சொல்லி மேலே கொண்டு போனார். இப்போ வந்து நாளைக்கு என்ன பண்ணுவார்னா, இப்போ டோஜி காயினை திருப்பி அவர் வந்து பை பண்ணு வச்சுங்களேன், டோஜி காயின் வந்து ஒரு வேஸ்ட்டு காயின், அது சும்மா ஒரு மீம் காயின், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லி திருப்பி வந்து கீழே இருக்கார். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் சொல்லி முடிச்சுட்டு போயிடுவார் அவர். ஸோ இதுதான் திருப்பி ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து எலான் மஸ்க்னால இங்கே இல்லைங்க. நான் கடந்த 2 வருஷமாக இருக்கேன். அப்போல்லாம் வந்து இங்கே இந்த ஃபீல்டில் வந்து எலான் மஸ்க்னால தான் இந்த இதுக்கு நான் வரல. அவர் ட்வீட் போட்டு தான் பிட்காயின் ஏறல. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்க பெரிய கார்பரேட் இன்ஸ்டிடியூஷனால வந்து பிட்காயின் ஏறுது. எதுக்கு ஏன்னா ஒரு ட்ரிகர் பண்ணி விடுது பிட்காயினை. ஆனால் வந்து பிட்காயின் இந்த அளவுக்கு போகிறதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நான் தான். நம்மளை மாதிரி இருக்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் பிட்காயின் இந்த அளவுக்கு கொண்டு போகிறதே. ஸோ அதை புரிஞ்சுக்காமல் வந்து ஒரு கார்பரேட் சொன்னால் அவங்க மண்டே ஆட்டுறது. அதனால் வந்து இவர் போட்டுனால யாரும் பேனிக் செல் பண்ணிட்டு வெளியே போக வேணாம். இவர் ஒன்றும் அந்தளவுக்கு சொல்லலை. பட் மேபி இப்போ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இந்த மாதிரி மைனிங் பேஸ்டு காயின்ஸ் வந்து இனிமேல் பெரிய கீழே முன்னாடி சொல்லியிருப்பேன், என்னோட வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். இனிமேல் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் ஓரியன்டட் காயின்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் பேஸ்டு ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ் தான் பெரிய பூம் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. இனிமேல் வரப்போகிற ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ட்ரெண்ட் எதுன்னு கேட்டால் வந்து வெப் 3.0 நான் என்னோட குரூப்பில் நான் சொல்லி டெலிகிராம் குரூப்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ணுங்க, கீழே ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் இருக்குது. ஸோ அதே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர் வந்து ஏஐ, அதுக்கப்புறம் வந்து வெப் 3.0 சப்ளை செயின். ஸோ இதுதான் பெரிய பூம் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த ட்வீட்னால வந்து பிட்காயின் வந்து பெரிய கீழே போயிடுமா அப்படின்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக கீழே போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷிபு காயின். ஸோ இன்றைக்கி வந்து ஷிபு காயின் பெரிய லெவலில் வந்து கீழே போயிடுச்சு. ஸோ இவர் போன ட்வீட்னால தான் அது மேலே போச்சு, அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். பட் இன்றைக்கி வந்து வாங்கினோம், இப்போ போய் வாங்கினோம், இந்த நேற்றுலாம் போய் வாங்கினவங்க இன்றைக்கி சரியான லாஸ். ஸோ அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பேராசை அதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனையை நான் சொல்கிறேன். ஸோ அட்வைஸ் பண்ண நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொன்னால் வந்து ஒரு 10,000 போட்டு நானால் வந்து 3 கோடி 4 கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய முட்டாள்தனம் இல்லையா? நீங்கள் வேலை பார்க்குற ஃபீல்டில் வந்து இந்த அளவுக்கு உங்களால் சம்பாதிச்ச முடியுமா? ஸோ அதை ஓப்பனாக சொல்லுங்கள். உழைக்கணும் ஃபஸ்ட்டு. எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் உழைக்கணும். எதுவுமே ஈஸியாலாம் இங்கே கிடச்சிடாது. ஸோ அதான் என்னால் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்க, ஃபஸ்ட்டு படிங்க, இது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, வேல்ஸோட ப்ளே என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாடி என் வீடியோலாம் பாருங்கள். இங்கே இருக்க பெரிய கார்பரேட் நினச்சாங்கன்னா அவங்க உங்களை வச்சு என்னன்னா ப்ளே பண்ணுவாங்க, அவ்வளோதான். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க ப்ளேயில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா சிக்கி சின்னாப்பன் ஆயிருங்க. அதான் என்னால் சொல்ல முடியும். இப்போ அடுத்து வந்து இன்னொரு 2வது முக்கியமான நியூஸ் என்னன்னு கேட்டால் வந்து இன்றைக்கி வந்து வெஜ்ரெக்ஸில் வந்து ஒரு பிரச்சனை போய்ட்டுருங்க. என்ன பிரச்சனை கேட்டால் இந்த விதை பாருங்கள். இன்றைக்கி இந்த ஷிபு காயினோட நம்ம ஊர் ரேட்டே எவ்வளோ கேட்டால் வந்து 0.00, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 1 பைசா கீழே தான். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த வெஜ்ரெக்ஸில் வந்து ஷிபு காயின் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ₹1லேருந்து ₹3 வரைக்கும் வந்து இன்றைக்கி இந்த காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அதை வேறு வந்து ஒரு சில பேர் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து பை பண்ணுறான்னு சொல்லி ஒருத்தர் வந்து அது ஆர்டர் போட்டு வச்சிருக்காரு. இன்னொரு பிரச்சனை கேட்டால் சரி ரைட்டு நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி வந்து என்னப்பா தம்பி அது ஆர்டர் தானே போட்டு வச்சாங்க, அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கலாம். ஆனால்
ஒருத்தர் வந்து பை ஆர்டர் போட்டுட்டு திருப்பி வந்து கேன்சல் பண்ணுறாரு, அவருக்கு வந்து கேன்சல் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான் இந்த வெஜ்ரெக்ஸ் வந்து நான் திருப்பி அதான் சொல்லுவேன், இங்கே இருக்கிற இந்தியன் எக்ஸ்சேஞ்சும் சரி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சு எவனும் இங்கே நல்லவெல்லாம் கிடையாது, எல்லாம் வந்து இங்கே வந்து கொள்ளடிக்க தான் வந்திருக்காங்க. அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகிறேன், அதை நான் மறுக்க மாட்டேன். இங்கே எவனும் வந்து நல்லவன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த இது நல்ல எக்ஸ்சேஞ்சு, காயின் டிஎக்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எல்லாமே இங்கே வந்து கொள்ளடிக்க தான் வந்திருக்காங்க. ஆனால் வந்து பகல் கொள்ளை அடிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதை பற்றி நான் என்னோட ட்விட்டர் பேஜ்லேயே நான் போட்டிருக்கேன், அந்த மாதிரி வந்து இது பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். இதே வந்து நீங்கள் வந்து டெபாசிட் வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, ஆனால் அங்கே பையிங் செல்லிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கெல்லாம் வாங்குறாங்க இங்கே இருக்க அந்த இன்வெஸ்டர்ஸு. ஸோ இது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரியல இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ எனக்கு வந்து இந்த இந்திய கவர்மெண்ட் சொல்லும், இங்கே கிரிப்டோ கரன்சிக்கு எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும்னு சொல்லும். ஸோ இங்கே இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து எந்த ஒரு ரெகுலேஷனும் தேவையில்லை. பட் இங்கே இருக்க இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு குழு மாதிரி அமைச்சு அவங்கள இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்களா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ எப்படி வந்து பிட்மெக்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பண்ணுறாங்களா இல்லைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பெரிய லெவலில் வந்து கொள்ளை நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பகல் கொள்ளை நடக்குது. ஸோ இதனால் நான் வந்து இந்த விஜ்ரெக்ஸ் மோசம் அப்படிலாம் நான் சொல்ல, இந்த எக்ஸ்சேஞ்ச் மோசம் அதுக்கான இந்த எக்ஸ்சேஞ்ச் கூட நல்ல எக்ஸ்சேஞ்ச் அப்படிலாம் எதையுமே நான் சொல்ல மாட்டேன். என்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து திருட்டு பசங்க தான். வேறு வழி இல்லை, அவங்ககிட்ட தான் நம்ம வாங்கி ஆகணும், அவங்ககிட்ட வித்தாகணும், வேறு வழி கிடையாது. ஸோ ஓகே ரைட், இதான் நல்லா சொல்ல முடியும். இது நான் எந்த எக்ஸ்சேஞ்ச் நான் வந்து குறிப்பிட்டு பேசலை, எந்த எக்ஸ்சேஞ்ச் நான் தாக்கி பேசலை, நான் என்னோட விஷயத்தை நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பிளேயில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்து மூணாவது விஷயம் என்ன கேட்டால் வந்து பினான்ஸில் வந்து இப்போ ஏதோ வந்து பிரச்சனை கேஸ் போட்டுறாங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. பட் அந்த நியூஸ் வந்து இப்போ தான் வந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், இப்போ தான் வந்து நான் ஃபுல்லாக அதை பற்றி படிக்கலை. மேபி அது என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு நாளைக்கு நான் வந்து ஒரு சில வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ அதை பாருங்கள் கொஞ்சம். ஏன்னா இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கும் போது தான் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பிரச்சனை பெருசாகும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பினான்ஸில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பிட்காயின் கீழே போகிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டால் பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் அது என்னென்னு பார்த்துருவோம். ஏன்னா அதுக்கு தான் ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு பார்த்துருவோம் நம்ம. ஓகே பார்த்துருவோமா? ஓகே இப்போதைக்கு வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் பார்த்துருவோம். இப்போதைக்கு பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $47,806 இருக்குது. கீழே வந்து எத்திரியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $3,701 இருக்குது. பினான்ஸ் வந்து இன்றைக்கி செம்ம டம்பாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் 14% வரைக்கும் பினான்ஸ் வந்து டம்பாக இருக்குது. அடா பார்த்தீங்கன்னா $1.86 இருக்குது. எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா $1.27 இருக்குது. ஓகே டோஜி காயின். ஸோ அதான் உங்களுக்கு என்னமோ. ஓகே இப்போதைக்கு வந்து பினான்ஸோட டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 40.9% இருக்குது. எத்திரியம் டாமினன்ஸ் வந்து 19.1% இருக்குது. ஓகே இப்போதைக்கு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் எதை சொல்லுவேன்னா வந்து 47,000 தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் நான் சொல்லுவேன். மேபி அந்த சப்போர்ட் பாயிண்ட்டை வந்து நான் வீடியோ போகிறதுக்கு உடைக்கலாம். அப்படி உடைக்கும் பட்சத்தில் வந்து பிட்காயின் வந்து அடுத்து வந்து ஒரு 43 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 47 வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன டம்ப் கொடுத்து 46 வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து ஒரு ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை இப்போயும் வந்து இதே மாதிரி நியூஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு இம்பாக்ட் ஆகும் பட்சத்தில், இப்போ இந்த பினான்ஸோட நியூஸ்லாம் இம்பாக்ட் ஆகும் பட்சத்தில் வந்து பிட்காயின் வந்து இந்த 47 திருப்பி வந்து ஒரு 43 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் 42 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி இங்கேருந்து வந்து மேலே போமா அப்படின்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக வந்து 47,800 மேலே போச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு ரெசன்ட் பாயிண்ட்டாக எது இருக்குன்னா வந்து ஒரு $54,650 வந்து ஃபஸ்ட்டு ரெசன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து $52,860 வந்து ஃபஸ்ட்டு ரெசன்ட் பாயிண்ட். ரெண்டாவது ரெசன்ட் பாயிண்ட் தான் வந்து $52,650. ஸோ அந்த 52, 54 இந்த ரெண்டுத்தையும் உடச்சாதான் பிட்காயின் அடுத்து வந்து ஒரு $57,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. $57,686 உடச்சி மேலே போகும் பட்சம் தான் வந்து பிட்காயின் திருப்பி வந்து ஒரு $64,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 83,000 போகும். ஸோ அப்படி இல்லை இங்கேருந்து உடச்சி இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்து வரும் பட்சத்தில் வந்து பிட்காயின் வந்து அதிகபட்சமாக நம்ம வந்து 30,000 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 28 to 30,000 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்தோம். ஏன்னா வந்து பிட்காயின் கிராஷ் ஆச்சுன்னா இப்போ எந்த அளவுக்கு கிராஷ் ஆகும் எங்களுக்கு தெரியும். அந்த ஒரே நாளில் கூட வந்து பெரிய அளவுக்கு கீழே போய்டும். ஆனால் ஒரே நாளில் அந்தளவுக்கு எவ்வளோ இறங்குச்சோ அதே அளவு வந்து கொஞ்சம் மேலே போகும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால சொல்லுவேன், என்றைக்குமே வந்து உங்கள் கையில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து யூஎஸ்டியாக வச்சுக்கோங்க. என்றைக்குமே பாசிட்டிவாக விட கொஞ்சம் வெளியிடுங்க. அது ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஓகே, இப்போ நீங்கள் வாங்குறீங்க ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே, அது உங்கள் இஷ்டம். லாங் டேர்ம் ஹோல்டர்ஸுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஒரு காயின் வாங்குறீங்க, இந்த காயின் இவ்வளோ ரூபா போகும் அப்படிங்கிற நீங்கள் நம்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த காயின் கண்டிப்பாக நல்ல காயினை சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து ஒரு ஷிட்ஸ் காயின்ஸ், இப்போ அந்த ஷிபு, அதுக்கப்புறம் இப்போ டோஜி 3 அது இதுன்னு ஏகப்பட்ட காயின்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. அந்த காயினில் $1 போகுமா $2 போகுமா
இதெல்லாம் பேராசை. ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஷிபா அந்த காயினை மேபி கொஞ்சம் டம்பில் பட்சத்தில் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஓரளவுக்கு ஒரு நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 2000 3000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு 10 லட்சம் காயின் 15 லட்சம் காயின் சும்மா வாங்கிவிங்க. ஏன்னா இப்போ இந்த டோஜி காயின் மாதிரியே சப்போஸ் போகும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து நல்லா ப்ராஃபிட் கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இது சப்போஸாக நான் வந்து உங்களை ஷிபு ஐஎன்இஓ வாங்க நான் சொல்ல வரல. ப்ராஃபிட் எடுத்தவங்க நான் போன வேலை சொல்லியிருப்பேன், பாஸ்வேர்டை வெளியிடுங்க, மிச்சத்தை ஹோல்ட் பண்ணுங்க நான் சொல்லியிருப்பேன். அதே திருப்பி அதான் சொல்லிக்கிறேன், கார்பரேட்னால் மட்டுமே வந்து பிட்காயின் கிரிப்டோகரன்சி கிடையாது. உங்களே எங்களால் மட்டும்தான் கிரிப்டோகரன்சி இங்கே நிற்கிது. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். திருப்பி சொல்கிறேன், பியர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். புல் மார்க்கெட்டில் அந்த ப்ராஃபிட்டை வெளியிடுங்க. உள்ளே வச்சுக்காதீங்க. வெளியே எடுத்து கொஞ்சமாச்சு வந்து செலவு பண்ணுங்கள். அதான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஓகே ரைட், இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு மாதிரி கேராக தான் போயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வைப்போம்.